கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படிக்கும் அவருடைய உன்னதமான தியாகங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நாம் தியானித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீத புத்தகம் 17வது சங்கீதம் சங்கீத புத்தகம் 17வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய கடைசி வசனம், நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக, தேவன் நீதிபரராய் இருக்கிறார் என்கிறதை அவரை நாம் பார்க்கும் பொழுதே அவருடைய நீதியின்படி அவரை நாம் தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அவருடைய சாயல் என்னது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த 17வது சங்கீதமானது இப்படியாக ஆரம்பிக்கிறது. அதாவது, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அங்கலாய்ப்போடு கூட இந்த காரியத்தை அவர் ஆரம்பித்து அதனுடைய வசனங்கள் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய சந்நிதியில் என் நியாயம் வெளிப்படுவதாக. இங்கே மனிதனுடைய நியாயத்தை குறித்து அவர் விசாரிக்கும்படிக்கு, ஆராய்ந்து சோதிக்கும்படிக்கு விண்ணப்பமிடுகிறார். 3வது வசனம், அவர் தன்னை குறித்து தன்னிலை பரிசோதனை, அதாவது என் இருதயத்தை பரிசோதியும் என்று தேவனுடைய சமூகத்திலே 3வது வசனத்திலே அவர் அங்கே பரீட்சைக்காக நிற்கிறார். தொடர்ந்து வரும்பொழுது மனுஷருடைய செய்கைகள் குறித்து நாம் பார்க்கும் பொழுதும், அது தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளை குறித்து தேவனுடைய சமூகத்திலே அவர் விண்ணப்பம் செய்கிறதையும், மனிதன் எவ்வளவு பயங்கரமானவனாய் இருக்கிறான் என்கிறதை தொடர்ந்து அந்த காரியத்திலே பார்க்கும் பொழுது 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கையில் பங்கை பெற்றிருக்கிற, அதாவது மறுமையில் பங்கு இல்லாத அந்த மனிதன், இம்மையில் மாத்திரமே பங்குள்ள அந்த மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் செல்வ திரட்சியினாலும் எல்லா நிலைமையிலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு மீதியான பொருளை வைத்து போகிறது. இந்த உலகமே சதம் என்று இருக்கக்கூடிய அந்த மனிதன் எந்தளவாய் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் கடைசியாக இந்த சங்கீத புத்தகம் முடிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆம் தேவனுடைய ஜனமே, நம்முடைய கர்த்தர் அவர் சகலவற்றையும் சரி செய்யக்கூடிய நீதிபரராய் இருக்கிறார். மனிதனுடைய செய்கைகளுக்கு அவனவனுக்கு தக்க பலனை அளிக்கும்படிக்கு அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரை தரிசிக்கும் போதே அவரை நீதியுள்ளவராகவே தரிசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் முடிக்கும் போது இப்படியாக முடிக்கிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆம் தேவனுடைய ஜனமே, நாம் விழிக்கும் போது, இது காலையிலே நாம் விழிக்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறதல்ல, நாம் அவருடைய சமூகத்தில் இந்த பூமியினுடைய எல்லா வாழ்க்கையும் முடித்து நாம் அவருடைய சமூகத்தில் விழிக்கும் போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படக்கூடிய அந்த நிலைமையிலே அவர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் மனிதன் முதலாவது உண்டாகும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:27 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவனுடைய சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பின் மணிமகுடமாக இருக்கக்கூடியவன் மனிதன். அந்த மணிமகுடமாக இருக்கக்கூடியவன் அங்கே இருக்க முடியாதபடிக்கு தன்னுடைய பாவத்தினாலே அங்கிருந்து புறம்பே தள்ளப்படுகிறதையும், அவன் தேவனுடைய சாயலை அவருடைய அந்த நமது ரூபத்தின்படியே என்று சொல்லப்படக்கூடிய சகல காரியத்தையும் அவன் அந்த கொடுத்த மனிதனுக்கு கொடுத்த அந்த மகிமையை அவன் இழந்து போனவனாக காணப்படுகிறான். இங்கு அவருடைய சாயல் என்கிறது என்ன? பரிசுத்தம், நீதி, அன்பு. இதுவே தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் என்பது அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவர் வைத்திருக்கக்கூடிய அகாப்பே அன்பு.
இந்த எல்லா விதமான திவ்ய சுபாவங்களையும் மனிதன் அங்கே இழக்கிறான். தேவனுடைய அன்பை மாத்திரம் இழக்கவில்லை, அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாத்திரம் அவன் இழக்கவில்லை, தேவனுடைய அந்த சாயலாக சொல்லப்படக்கூடிய பரிசுத்தம், நீதி, அன்பு எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் பூமிக்கு தள்ளப்படுகிறான். இப்படியாக தள்ளப்பட்ட அந்த மனிதன் தொடர்ந்து பாவத்தினால் பிடிக்கப்பட்டு அந்த பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று நம் வேதத்தில் காண்கிறோம். தேவ மகிமையற்றவர்களாகி என்று நாம் காண்கிறோம். அப்ப தேவ மகிமையாகிய அந்த அன்பு இல்லாத மனிதனாக, அந்த பரிசுத்தம் இல்லாத மனிதனாக, அந்த நீதி இல்லாத மனிதனாக தனக்கு இஷ்டப்படி சகலவற்றையும் அவன் செய்கிறான். பாவத்தினுடைய எல்லா உச்சத்துக்கும் அவன் செல்கிறான். இப்படி தொடர்ந்து அவனுடைய சுபாவமானது அது நேர் எதிராக, கடவுளுடைய சுபாவத்திற்கு நேர் எதிராக, அதாவது அந்த திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர், பரிசுத்த சுபாவத்துக்கு முழுமையாக நேர் எதிராக அவன் எல்லா காரியங்களையும் அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். இப்படி தொடர்ந்து அவன் செய்யக்கூடிய அந்த மனிதன் அதனுடைய உச்சகட்டமாக ரோமர்கள் எழுதின புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய எல்லா விதமான உச்சகட்ட பாவத்தினுடைய உச்சகட்ட சொரூபமாக மாறிவிடுகிறான். அந்த ஸ்தானத்திலிருந்து அவனை மீட்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறி நம்மை மீட்கும்படிக்கு அவர் நமக்காக எல்லா நிலைமையிலும் அவர் இறங்கி வருகிறவராக காணப்படுகிறார். நாம் ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கக்கூடிய எல்லா வசனங்களும் அவர் நமக்காக பட்ட எல்லா பாடுகளையும் சொல்லுகிறது. ஆம், அவ்வளவு பெரிதான ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர். ஏசாயா 53:3 சொல்லப்பட்டது போல அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய், திவ்ய சுபாவத்திற்கு ஒட்டுமொத்த சொரூபியாய் இருக்கக்கூடிய தெய்வமானவர் நம் மீது வைத்த அன்பு நிமித்தம் அவர் நம்மை மீட்க இறங்கி வரும் பொழுது ஏசாயா 53:2 சொல்லப்பட்டது போல அப்பேற்பட்ட அந்த தெய்வம் 52:3 இப்படியாக சொல்லுகிறது. அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடு அனுபவித்தவராக இருந்தார். இப்படி தொடர்ந்து அவர் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாவத்தினுடைய உச்சக்கட்ட தண்டனையாக காணப்பட வேண்டிய அந்த நரகாக்கினையினுடைய ஒட்டுமொத்த வேதனையும் அந்த துக்கத்தையும் அவர் நம்மீது வைத்த அந்த அன்பு நிமித்தமாக நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அடுத்து 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்மீது வர வேண்டிய அந்த ஆக்கினை, எல்லாவற்றையும் இழந்து போன அந்த மனிதன் மீது வர வேண்டிய அந்த தண்டனை, மனிதனுடைய பாவத்தினால் அவன் அனுபவிக்க வேண்டிய நியாயமான தண்டனை, அதை அவர் அனுபவித்தார். தேவனுடைய நீதி, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து அவர் நாம் நிற்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் நின்று நம்முடைய எல்லா விதமான தண்டனையும் அந்த ஆக்கினையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் அவர் நமக்காகப்பட்ட அந்த வேதனை நிமித்தம் எல்லா நிலைமையிலும் அவர் நமக்கு மிகப்பெரிதான ஒரு விடுதலையை அவர் தருகிறார். அந்த விடுதலையை தருகிறார். 2 பேதுரு 1:4 இப்படியாக சொல்லுகிறது. இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய ஜனமே, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் மீண்டும் பாவத்திலே விழாதபடிக்கு அவருடைய அந்த திவ்ய சுபாவம், இழந்து போன அந்த திவ்ய சுபாவம் அவருடைய மரணத்தினாலே நமக்கு திரும்ப கிடைத்துள்ளது.
நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும்படிக்கு, நாம் அவரை போல மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு ஒப்பான சாயலாக வாழும்படிக்கு எல்லா நிலைமையிலும் அவர் நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் அவர் பட்டார். அது மாத்திரமல்லாமல் 2 பேதுரு 1:3 இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி என்று அங்கே காண்கிறோம். ஆம் தேவனுடைய ஜனமே, வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதி தேவனுடைய சொரூபமானது அது நீதி நிறைந்ததாய் காணப்படுகிறது. அது நீதி நிறைந்ததாக காணப்படுகிறது. சங்கீதம் 17 அந்த கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று. யாரெல்லாம் தேவ நீதிக்காக ஜீவிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ நீதிக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ நீதிக்காக சாட்சியாக வாழுகிறார்களோ, அவர்களுக்கு தேவ நீதியானது நிச்சயம் இறங்கி வருகிறது. தேவ நீதியானது நிச்சயம் இறங்கி வருகிறது. சங்கீதக்காரன் முடிக்கும் போது இப்படியாக சொல்லுகிறான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நாம் அவருடைய சாயல், அன்பு, பரிசுத்தம், நீதி, இதுவே அவருடைய சாயல். அந்த சாயலை தரித்து கொண்டவர்களாக நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு நமக்கு மிகப்பெரிதான விடுதலையை கொடுத்து நாம் அவருடைய நீதியாகும்படிக்கு நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நம்முடைய இரட்சகரை, நம்முடைய கர்த்தரை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த நாளினுடைய ஆராதனையை நாம் தொடர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். இதில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் இந்த வசனம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, As for me, I will behold the face, the righteousness. I shall satisfied when I awake with the likeness. அங்கே இப்படியாக முடிகிறது. அந்த சாயல் என்பது லைக்னஸ் என்று முடிகிறது. அதாவது அவருக்கு ஒப்பான என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒப்பான மறுரூபமாக, அவருடைய நீதியாக நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று அவருடைய நீதியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனமே, அவருடைய நீதியாகும்படிக்கு உம்மை அவர் நிறுத்தும் பொழுது அநீதியான காரியங்களை தைரியமாக துணிகரம் கொள்வது அது ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது. அநீதியான காரியங்களை விட்டு விலகி நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்மை அவருடைய சிலுவைக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே தொடர்ந்து என்னையும் உங்களையும் அவருடைய பாதையில நடத்துவாராக. தேவனுடைய திருநாமமே இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.